கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது இங்கே நிறைய கிறிஸ்துவ மக்கள்லாம் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆலயத்துக்கு வராங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. இன்னும் அநேக வரவில்லை ஆலயத்துக்கு, அது ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆலயத்துக்கு வருகிற 10 வருஷம் 20 வருஷம் வருகிற விசுவாச மக்களை இந்த ஊழியக்காரெலாம் ரொம்ப அவங்கள நோஸ்கேட் பண்ணிட்டு மனசை வருத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ரொம்ப தவறு. கரெக்டாக நேரத்தோடு வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அது முற்றிலுமாக தவறு. தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு காரியம் தெரியுமா? தேவனுடைய ஆலயத்துக்கு ஒரு மனிதனும் தானாய் வருவதில்லை. ஒரு வசனம் ஒன்று இருக்குது, தேவன் இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் தானாக ஏற்படுவதில்லை, வருவதில்லை. ஆகவே ஒரு ஆத்மா, ஒரு மனுஷன் தேவாலயத்துக்கு வரான்னு சொன்னாக்கா அவனை வரவேற்கணும், அவனை உற்சாகப்படுத்தணும். அது விசுவாசியாக இருந்தாலும் சரி, அது புதிய ஆத்மா இருந்தாலும் சரி. அது ரொம்ப நீங்கள் தெரிஞ்சுங்க, கற்றுங்க. ஊழியக்காரங்க, சபை வச்சுருக்கிற ஊழியக்காரங்க ஒவ்வொருவரையும் தெரிஞ்சுங்க, இதை பயன்படுத்துங்க. நிறைய ஆத்மாக்களை விசுவாசிகளை நீங்கள் மனசை வருத்தப்படுத்திருக்கீங்க. அவங்க ஆலயத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது. ஆகவே ஆலயத்துக்கு வருவோம். தாவீது சொல்லும் போது கர்த்தருடைய ஆலயத்துக்கு மகிழ்ச்சியாக இருந்தேன்னு சொல்கிறார். அது மாதிரி இருக்கணும். அதாவது சபை வச்ச ஊழியக்காரங்க, உன்னுடைய வேலையை நீ செய்ய. ஒரு விசுவாசியுடைய குடும்பம், பிள்ளைங்க, மனைவி, குடும்பம், வேலை இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன சாதாரண விஷயமா? இன்னும் கர்த்தர், நீ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சாரு, காரு, பங்களா, பணம் தேவை, எல்லாம் பணம் வச்சு கோடீஸ்வரனாக இருக்கிற. மற்ற விசுவாசியுடைய நிலைமையெல்லாம் நீ பார்க்கணும்.